Hello everyone, நான் உங்கள் மதன் கௌரி. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட். என்ன மதன் ஸ்டேட்டு புதுசாக எதாவது சொல்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ப்ராப்ஸ் மாதிரியே தாங்க ஸ்டேட்டும். மதன் எங்களுக்கு ப்ராப்ஸே லைட்டாக மறந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஷவுட் அவுட் தாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு காம்பனண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணோம், HTML ரிட்டர்ன் பண்ணுங்க. ஸோ உள்ள HTML ரிட்டர்ன் பண்ணுற HTMLக்குள்ளே என்ன இருக்கணும்னு டிட்டர்மின் பண்ணுறது தாங்க ப்ராப்ஸு. ஸோ அதே மாதிரி தாங்க ஸ்டேட்டு. உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதான் ஆல்ரெடி ப்ராப்ஸ் இருக்கே மதனே, அப்புறம் அதே மாதிரி ஸ்டேட்டுன்னு ஒன்று புதுசாக வேறு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் நினைக்கிறேங்க. ஸோ ஒரு பக்கம் ப்ராப்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் ஸ்டேட் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன், நம்ம ஷாருக் ஜி வந்து உங்களுக்கு சொல்ல முட்டில் சொல்லியிருப்பாரு, ப்ராப்ஸ் வந்து இன்னொன்று காம்போனண்ட்லேருந்து ஸோ app.jsக்குள்ளே ஒரு காம்போனண்ட் வச்சுருப்போம். ஸோ அந்த காம்போனண்ட்குள்ளேருந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ் பண்ணுற வேல்யூவை வந்து நம்ம இங்கே வந்து வெறும் டிஸ்பிளே மட்டும் தாங்க பண்ணுவோம். ஸோ அதை நம்ம எதுவும் ப்ராசஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே டிஸ்பிளே மட்டும் தாங்க பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா ப்ராப்ஸ் ஆர் இம்மியூட்டபிள்ங்க. ஸோ இம்மியூட்டபிள்னா அது ஒன்றுமே பண்ண முடியாங்க. வர ப்ராப்ஸ் அப்படியே நம்ம டிஸ்பிளே மட்டும் தாங்க பண்ண முடியும். ஸோ இப்போ ஹலோ மதன், ஹலோ மனோஜ், இந்த மாதிரி வர நேம் அப்படியே டிஸ்பிளே தாங்க பண்ண முடியும். பட் அதர் ஸ்டேட்னா என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து மியூட்டபிள் தாங்க. ஸோ ஸ்டேட் வந்து வித்தின் அ காம்பனண்ட்குள்ளே இருக்குங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு JavaScriptல ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனீங்க வச்சுக்கோங்களேன், உள்ள ஏதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ லெட் ஏஸ் ஈக்குவல் டு 5 இந்த மாதிரி அந்த காம்பனண்ட்குள்ளேயே நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அது ஃபுல் ஆக்சஸ் நம்மகிட்ட தாங்க இருக்கும். ஸோ A+1 நம்ம போட்டுக்கலாம், A+2 போட்டுக்கலாம், ஸோ என்னன்னாலும் போட்டுக்கலாங்க. ஸோ நம்ம வந்து அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. ஸோ இதாங்க ஸ்டேட்டு. ஸோ எல்லாம் ஓகே மதனே, அந்த ஸ்டேட்டுங்கிறத எப்படி தான் நம்ம பண்ணுறது, ப்ராப்ஸ்லாம் நம்ம ஷாருக்கு வந்து நல்லா சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஸ்டேட்டே நம்ம வந்து கிளாஸ் பேஸ்டாக வச்சுக்கலாம், ஃபங்க்ஷன் பேஸ்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. பட் இப்போ கிளாஸ் பேஸ்டு வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்டேட்டானால நம்ம ஃபங்க்ஷன்லேயே பார்ப்போங்க. ஸோ ஃபங்க்ஷனில் வந்து யூஸ் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ வாங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிற உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். ஸோ வாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆமாங்க, இது லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஷாருக் ஜி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் தாங்க நினைக்கிறேன். ப்ராப்ஸை பற்றி ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காரு போல். ஸோ ஆமாங்க, ப்ராப்ஸே தான் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இதை நம்ம டிலீட் பண்ணிடுவோங்க. அப்போ தாங்க நம்மளோட ஸ்டேட்டை பற்றி நம்ம நல்லா சொல்ல முடியும். ஸோ டிலீட் பண்ணிடுவோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டைலிங் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. ஸோ ஒன்றும் நினைக்காதீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு கிரியேட் ஆப் கொடுக்கும் போட்லேயே நிறைய ஸ்டைலிங் வந்திருக்குங்க app.csன்னு. ஸோ அதில் இருக்கிற ஒரு சின்ன கிளாஸை மட்டும் நான் வந்து இதில் நான் இம்போர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ கிளாஸ் நேமு ஆப் ஹெட்டர் வச்சுக்கோங்க. ஸோ ஆப் ஹெட்டரு. ஸோ மதன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் போல் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ இருக்கிறதாங்க நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் ஸ்டைலிங்காக இருக்குது. உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண மட்டும் ஒன்று கொஞ்சம் நல்லா தெரியும் நான் நடத்துகிற கான்செப்ட், அதனால தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ மதன் எதுவும் தெரியாமல் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. ஸோ இதே மாதிரி போடுங்க வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு ஓன் காம்போனண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோங்க. ஸோ இது வந்து state.jsன்னு நான் நேம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. பிளான் பண்ணுற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு காம்போனண்ட் எப்படிங்க கிரியேட் பண்ணுவோம், இம்போர்ட்டு ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் தெரியாது மட்டும் சொல்லிடாதீங்க, நான் வந்து அந்த கிளாஸ் எடுத்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேங்க. ஸோ கான்ஸ்ட் ஸ்டேட்டு. ஸோ ஸ்டேட்டோட நேம் எப்பவுமே ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் தாங்க இருக்கணும் காம்போனண்ட் நேம். ஸோ இதுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணுற JSX வந்து ஒரு எலமெண்ட் தாங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணிடுவாங்க டிவ் எலமெண்ட்குள்ளே. ஸோ H2குள்ளே போடுவோம், H2குள்ளே ஒரு ஹைன்னு போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டோரா புஜ்ஜி மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட்டு டிஃபால்ட்டு காம்போனண்ட் நேமு காடு மலை வீடு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஜோக்ஸ் அபவுட். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண காம்போனண்ட் வந்து நம்ம app.jsக்குள்ளே வந்து இம்போர்ட் பண்ணணுங்க. ஸோ இம்போர்ட்டு என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம், பட் நம்ம ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. இம்போர்ட் ஸ்டேட்டு ஃப்ரம் எந்த ஃபோல்டருக்குள்ளே, காம்போனண்ட்ஸ்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே state.jsக்குள்ளே இருக்குங்க நம்ம காம்போனண்ட்டு. ஸோ அதை இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டம் HTML டேக்கை வந்து உள்ளே போடணுங்க. ஸோ ஸ்டேட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக்குங்க. ஸோ 2 ஆகணும்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு. ஸோ ஜோக் சப்போர்ட். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ ஸ்டேட்டுங்கிறது என்ன மாதிரி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ரியாக்ட் வேவில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதாங்க ஸ்டேட்டு. அவ்வளோதாங்க சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம ரியாக்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்து யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஒரு இதையும் இம்போர்ட் பண்ணுவாங்க, ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணுறதாங்க. ஸோ யூஸ் ஸ்டேட்டை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க வச்சுக்கோங்க. ஸோ யூஸ் ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு கவுண்டர் அப்ளிகேஷன் தாங்க போட போகிறோம். ஸோ கவுண்டரில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு பட்டனு ப்ளஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆட் சிம்பிள் இருக்கும். ஸோ நம்ம ப்ளஸ்ன்னு வச்சுக்க வேண்டாம், ஆடுன்னு வச்சுக்குவோம். ஸோ ADD. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும், ஒரு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு 0 1 2 டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு H1 டேக் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அது வந்து மைனஸ்க்குங்க. ஸோ இதை வந்து பட்டனு மைனஸ்ன்னு போடுவோம்.
ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட் வேல்யூ என்ன இருக்கும்? 0. ஜீரோ வர மாட்டேங்குது, நமக்கு 0 வந்துருச்சு. ஸோ இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போங்க. ஸோ இது ஒரு கவுண்டர் மொக்கையாக தான் இருக்குது. இப்போ பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம கான்செப்ட் தெரிஞ்சால் போதுங்க. ஸோ ஆடு 0 மைனஸ். ஓகே மந்தனே, இப்போ ஜீரோங்கிற இடத்துல தாங்க நம்ம வந்து வேல்யூ வந்து ரெண்டர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆடம்க்கு மட்டும் 1 ஆகணும், மைனஸ் ஆகுனா திருப்பி 1 மைனஸ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல தாங்க நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி நம்ம யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட் வேல்யூ என்னங்க? 0 தான். ஸோ நம்ம சாதாரண ஜாவாஸ்கிரிப்ட்னா எப்படி பண்ணியிருப்போம்? லெட் ஏ = 0 போட்டிருப்போம். பட் இதில் என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் ஸ்டேட்டு அது ஒரு ஃபங்க்ஷனுங்க, உள்ளே வந்து 0ங்கிற வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்பயுமே ரிட்டர்ன் பண்ணுங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணுங்க. இந்த அரேக்குள்ளே வந்து 2 வேல்யூ இருக்குங்க. ஸோ நமக்கு எல்லா யூஸ் ஸ்டேட்டுமே வந்து ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணும், அது வந்து 2 வேல்யூ உள்ளே இருக்குங்க. ஸோ இதை நம்ம வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிடலாம். அப்போ லெட் ஒரு டீஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலனா ஒன்றுங்க லைட்டாக கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோங்க. உள்ளே வந்து கரண்ட் வேல்யூ ஒன்று இருக்குங்க, இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ கரண்ட் வேல்யூ நம்ம என்ன நேம்னாலும் டீஸ்ட்ரக்சர் பண்ண மட்டும் நம்ம என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் வேல்யூ வந்து கரண்ட் ஸ்டேட்டுங்க, ரெண்டாவது வந்து ஒன்றும் இல்லைங்க செட்டு. ஸோ அது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2 வேல்யூ, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஒரு வேரியபிள், ரெண்டாவது வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்க. ஸோ கவுண்ட். ஸோ கரண்ட் ஸ்டேட்னா டிஃபால்ட்டாக என்ன ஸ்டேட் யூஸ் ஸ்டேட்குள்ளே இருக்குது? ஸோ 0. ஸோ அதை வந்து நம்ம இதுக்குள்ளே போடுவோங்க கவுண்ட்டு. ஸோ இது வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தாங்க பேரந்தசிஸ்குள்ளே போடுறோம். ஸோ இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ யூஸ் ஸ்டேட்டோட கரண்ட் வேல்யூ வந்து 0. ஸோ அதை வந்து நம்ம கவுண்ட்டுங்கிற வேரியபிளில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரெண்டர் பண்ணி பார்க்க போகிறோங்க. அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணும், உள்ளே வந்து 2 வேல்யூ இருக்குங்க. ஸோ அதை நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம், அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கரண்ட் ஸ்டேட்டு, ரெண்டாவது ஒன்று வந்து ஸோ உங்களுக்கு சொல்கிறேங்க அது வந்து கரண்ட் ஸ்டேட். ஸோ வந்து வேரியபிள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி தாங்க. ஸோ அந்த கரண்ட் ஸ்டேட் வந்து உள்ள ரெண்டர் பண்ணுறாங்க. ஸோ பாருங்களேன் 0 வந்துருச்சு. ஸோ அப்பயும் 0 தான் இருந்தது எமதுன்னு எப்படி கேட்டிங்கன்னா பாருங்களேன், இப்போ வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன், யூஸில் 100ன்னு போடுறேன். ஸோ இப்போ ரெண்டர் பண்ணி பாருங்களேன் 100. ஸோ உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கரண்ட் ஸ்டேட் என்னவோ அதுதாங்க ஃபஸ்ட்டு வேரியபிள் கவுண்ட்டில் என்ன இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செட் கவுண்ட்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ அந்த கவுண்டோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்குங்க, இப்போ 100 இருக்குது, 101 நான் மாற்றணும்னா அந்த செட் கவுண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் தாங்க யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு பட்டனை நம்ம கிளிக் பண்ணால் தான் ஆட் ஆகணும். ஸோ நமக்கு சாதாரண ஜாவாஸ்கிரிப்டே தெரியும் ஆன் கிளிக்னு. ஸோ இதில் இப்படி தாங்க டிக்ளேர் பண்ணுவோம். ஆன் சி வந்து கேமல் கேஸ்க்கு. ஸோ இன்னும் இதில் ஒரு ஆன் கிளிக் போடுவாங்க. ஸோ இது மைனஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டபுள் பேரந்தசிஸ் போட்டு உள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன், ஸோ இன்க்ரிமெண்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க. ஸோ ஒரு கிளிக் பண்ணோம்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆக போகிற பேர் வந்து இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த மைனஸ்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் கால் ஆக போகுது? டிக்ரிமெண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆக போகுது. ஸோ ரெண்டுமே கொடுக்குறோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ டிக்ரிமெண்ட். ஸோ இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோங்க. ஸோ ஸ்டேட்டுக்கு அப்புறம் ஸோ எப்பவுமே டாப் லெவலில் தாங்க ஸ்டேட் இருக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷனு இன்க்ரிமெண்ட்டு, ஸோ சாதாரண ஃபங்க்ஷன் எழுதுவோங்க. ஸோ ஃபங்க்ஷன் இன்க்ரிமெண்ட்டு. ஸோ அதே மாதிரி டிக்ரிமெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோங்க. ஸோ டிக்ரிமெண்ட்டு ஒன்றும் இல்லைங்க, ஆன் கிளிக்னு ஒன்றுங்க, கிளிக் பண்ணணும் இன்க்ரிமெண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த இதில் டிக்ரிமெண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகுங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து செட் கவுண்ட்டு நான் சொன்னேன். ஸோ செட் கவுண்ட் தான் ஒரு வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணுறது, யூஸ் ஸ்டேட்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணணும்? டிஃபால்ட் ஸ்டேட் இப்போ 100 இருக்குன்னா 101 வரணும். ஸோ 100ங்கிற வேல்யூ எதில் இருக்குது? கவுண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? செட் கவுண்ட். ஸோ கவுண்ட் தான் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ கவுண்ட்டில் தான் டிஃபால்ட் வேல்யூ இருக்குது. ஸோ கவுண்ட்டு, ஸோ ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் தானுங்க. ஸோ கவுண்ட்டு +1 அவ்வளோதாங்க. ஸோ இதே மாதிரி டிக்ரிமெண்ட்டுக்கு ஸோ செட் கவுண்ட்டு தான் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ கவுண்ட்டு -1 போடுவோங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறதாங்க இது. இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போமே. ஸோ 0ன்னு மாற்றிடுவோம். ஸோ இப்போ ரெண்டர் பண்ணுவோம், ஆடை ப்ளஸ் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 வந்துருச்சு. ஸோ மைனஸ் பண்ணால் குறையுது, அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்டேட்டு செட்டு யூஸ் ஸ்டேட்டு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபால்ட் வேல்யூ ஃபஸ்ட் பேராமீட்டர், 2 வந்து செட் கவுண்ட். ஸோ யூஸ் ஸ்டேட்னு ஒன்று இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து 2 வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது, ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணுறது. டீஸ்ட்ரக்சர் பண்ணால் உள்ள 2 வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட் வேல்யூ வந்து கரண்ட் ஸ்டேட்டு. ஸோ ரெண்டாவது வேல்யூ வந்து அந்த கரண்ட் ஸ்டேட்டை வந்து மாற்றுறதுக்குரிய ஒரு ஃபங்க்ஷன். ஆமாங்க, பட் வந்து செட் கவுண்ட் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பாருங்களேன், நான் இப்போ வந்து ஒரு 4 வாட்டி அதே மாதிரி செட் கவுண்ட் வந்து ஒரே இன்க்ரிமெண்ட்குள்ளே போட்டுறேங்க. ஸோ செட் கவுண்ட்டு அதை காப்பி பண்ணி இன்னொன்று வாட்டி போடுறேங்க. இப்போ நமக்கு என்ன நடக்கணும்? ஒரு வாட்டி நான் ஆட் ப்ளஸ் பண்ண மட்டுமே 4 வாட்டி வந்து கவுண்ட் கூடணுங்க. ஸோ அப்போ வந்து 0லேருந்து 4 போகணும், 4லேருந்து 8 போகணுங்க. பட் இப்போ பாருங்களேன், நான் வந்து ஆட் பண்ணுறேன். 1 2 3 4 ஆட் ஆகலையே கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கவுண்ட் எடுக்க மாட்டேங்குதுங்க.
ஒரு வாட்டி மேலே உள்ள நம்ம லெட்டில் கவுண்ட் வச்சுக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதோட கவுண்ட் ஃபஸ்ட் வாட்டி நான் செட் கவுண்ட் யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், 0லேருந்து 1 ஆகும். பட் அடுத்த வாட்டி போக மட்டுமே அந்த 1லேருந்து தாங்க எடுக்கும். ஸோ 1லேருந்து 2 ஆகும். ஸோ 2 ஸோ அப்படி ஆக மாட்டேங்குது. ஒரு வாட்டியுமே 0லேருந்து மட்டும்தாங்க எடுக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் கவுண்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஸோ செட் கவுண்ட்டுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் போடணுங்க. ஸோ ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் போடுறோங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ப்ரீவியஸுங்கிற ஒரு பேராமீட்டர் வந்து அது எப்பவுமே கொடுக்குங்க. ஸோ ப்ரீவியஸ் +1. ஸோ அதே மாதிரி 4 வாட்டி போடுறேங்க. ஸோ இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீவியஸ் கவுண்ட் வந்து வேல்யூ பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாட்டி நான் செட் கவுண்ட் ஆகும் மட்டும் 0 இருக்குமா, 0 + 1. ஸோ இப்போ என்னோட கவுண்ட் வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கவுண்ட் வந்து 1. ஸோ 1 + 1 2. ஸோ 2 + 1 3. ஸோ 3 + 1 4. ஸோ ஒரு வாட்டி நான் இன்க்ரிமெண்ட் கொடுக்க முடியல, 4 நாளாக வருங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ரிஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். ஸோ ஆட் கொடுக்குறேன், 4 ஆகும் பாருங்கள். 8 12 16. ஸோ 40 44. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அவ்வளோதாங்க. யூஸ் ஸ்டேட்டை பற்றி இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இதுவே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கொஞ்சம் இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்னா கொஞ்சம் குழப்படியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் போக போக புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அவ்வளோதாங்க.